Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான crochet pot தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம flowers டிஃபரண்டா வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் friends. இந்த பியூட்டிஃபுல்லான டிசைனர் pot இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா நமக்கு டேபிள் டாப்ல இந்த மாதிரி நம்ம pot நல்லா ஸ்டெடியா நிக்கும். நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ல வச்சுக்கலாம். ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம், நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். கிச்சன் இல்லைனா நம்மளோட டேபிள் டாப்பில் டைனிங் டேபிள் இல்லைனா எனி டேபிள் டாப்பில் இது ஒரு ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சன்ஃப்ளவர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ளார்ஸ் பண்ணி இந்த மாதிரி சன்ஃப்ளவரை இப்படி நம்ம இந்த பாட்டில் இப்படி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கர் பீஸாக இருக்கும். உங்களுக்கு வீடியோலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் இந்த பாட் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று பாட், இன்னொன்று இந்த மட்டுக்கு. ஓகேவா, இது சம்மர் லவ் 100% காட்டன் யான். ஓகே, யானோட வெயிட் 2 பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் தான் நான் அதை வாங்கியிருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த பாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஹூக் சைஸ் 3.5 mm. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல் யான் நீடில், அதுக்கப்புறம் சிசர்ஸ். நெக்ஸ்ட் இந்த பாட்டில் நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக ஃபைபர் ஃபில், இந்த பாலியஸ்டர் காட்டன். ஓகேவா, இதுவுமே அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த இது இல்லைன்னா எனி கிளாத் வச்சுக்கோங்க. எல்லாம் வேஸ்டான யான்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யானெல்லாம் நீங்கள் ஸ்டஃபிங்க்கு வச்சுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கீ செயின்ஸ், பர்சஸ், அப்புறம் யூஸ்ஃபுல்லான அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ், டாய்ஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கிறேன். க்ராச்செட்டிங்லேயே பேபி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ராச்செட்டிங்கில் இதான் புதுசுன்னா பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க்கை செக் பண்ணி நீங்கள் க்ராச்செட்டிங் கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சன்ஃப்ளவர் பிளான்ட் காமிச்சின்ல, இது மாதிரி நான் அந்த பிளான்ட்டையும் நிறைய பிளான்ட்ஸோட டியூட்டோரியல் நான் அப்கமிங் வீடியோஸில் அந்த ஃப்ளாரோட டியூட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், செயின் 1. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே 8 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரவுண்டும் முடிக்கும் போது முந்தின ரவுண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 2 செயின் 1. இந்த சேம் ஸ்டிச் இருக்குல்ல, ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இந்த சேம் ஸ்டிச்சிலே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ரவுண்ட் 2ல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சுக்கு அடியில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஓகே, 8 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். 3rd டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணுறேன். 4th டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 5th டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 6th டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ். 7th டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. லாஸ்ட்டாக 8th டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. நான் இந்த ப்ராஜெக்டில் எல்லாமே 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண சொல்லுவேன். நீங்கள் அதை என்ன பண்ண சொல்கிறேனோ 8 டைம்ஸ் இப்போ நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணும்.
இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இங்கே அடுத்து ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச். ஓகே, இது நம்ம போட்ட செயின் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் தெரிலன்னா ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யார்ன் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. செயின் ஒன். ஓகே, இப்போது சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. வேணால் உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற யார்ன் கலரை தவிர மற்ற கலர் எனி கலர்ஸில் ஒரு பீஸ் ஆஃப் யார்ன் எடுத்துக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணோன்னே அந்த ஸ்டிச்சுக்கு அடியில் ஹூக்கை விட்டுட்டு இப்படி நீங்கள் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். ரவுண்ட் 3, ரவுண்ட் 2ஓட எண்டில் உங்களுக்கு 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 3 ஒரு இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 டைம் பண்ணிவிட்டேன், ரிமைனிங் 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2 ஒன் மோர் டைம் பண்ணுறேன். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 8th டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 8th டைம் உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபேக் ஸ்டிச். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். 8th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 சேம் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இந்த செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மார்க் இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த செயினில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த ரவுண்டு 3ல் வந்து நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 4க்கு போக போகிறோம். ரவுண்ட் 4 செயின் 1, சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2, தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம் 8 டைம்ஸ். 1 டைம் பண்ணிவிட்டேன், 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இன்னும் 1 டைம் பண்ணி காமிக்கிறேன். தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே இந்த ரவுண்ட் 4ல் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் 8th டைம் வந்து காமிக்கிறேன். ஓகே, 8th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2, நெக்ஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இது ஃபேக் ஸ்டிச். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ரவுண்ட் 4ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 5 செயின் 1, சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் ஸ்டிச்சிலையும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். ஃபோர்த்தில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரவுண்ட் 5ல் இதை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதில் 1 டைம், ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ 1 2 3, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த்தில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 சேம் இதில் 2. ஓகே, 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் பண்ணிவிட்டேன், 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 8th டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 5 லாஸ்ட்டாக வந்தாச்சு. 8th டைம் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 2 3, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. 1 2, ஃபேக் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 5ஓட எண்டில் உங்களுக்கு 40 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 5ஓட எண்டில் உங்களுக்கு 40 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 6 செயின் 1. ரவுண்ட் 6 வந்து நம்ம பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து போத் த லூப்ஸ் ஒர்க் பண்ணோம்.
ஓகே, போத் லூப்ஸ் ஒர்க் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ராச்செட்டிங்கில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணால் இங்கே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவோம். பேக் லூப்னா வீக்கு சென்டரில் விட்டு இந்த பேக் லூப், இதுதான் பேக் லூப், இங்கே மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைடான மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்லேயும் ஃபஸ்ட்டு பேக் லூப் ஸ்டிச்சஸ் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரவுண்ட் 6 ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு பேக் லூப்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செயின் 1 போட்டாச்சு ஈச் ஸ்டிச்சஸில். ஸோ ஃபஸ்ட் பேக் லூப் இங்கே இருக்குது, சேம் ஸ்டிச்லேயே ஒரு சிங்கிள் க்ரூஷே 1 2. ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 6ல் வந்து 40 ஸ்டிச்சஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக பண்ணுறோன்னு மீனிங். ஒவ்வொரு பேக் லூப் ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ரவுண்ட் 6. ஓகே, பாருங்கள் பேக் லூப்பில் ஒர்க் பண்ணோன்னா ஃப்ரண்ட் லூப் உங்களுக்கு தனியாக தெரியுது பாருங்கள். இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா நம்ம பாட்டோட பேஸ்மெண்ட்லேருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இந்த பேஸ்மெண்ட்டில் நம்ம இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சாதான் நல்லா நிற்கிறதுக்காக நம்ம இந்த பார்ட்டை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? உங்களுக்கு கடைசியாக நம்ம பண்ணும்போது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 6 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் பேக் லூப்பில் பண்ணிவிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 6ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 2 ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும், இது ஃபேக் ஸ்டிச். ஓகேவா? இந்த தான் 40th ஸ்டிச். ஓகே, 40th சிங்கிள் க்ரூஷே. ஃபஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ போத் லூப்ஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 6ல் 40 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 7 செயின் 1, இதான் நம்மளோட கடைசி இன்க்ரீஸ் ரவுண்ட். ஓகேவா? ரவுண்ட் 7 செயின் 1 போட்டாச்சு. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2, ஃபோர்த்தில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபிஃப்த்து ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். அகெயின் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 8th டைம் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ரவுண்ட் அப்புறம் 8 முடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 8ஓட எண்டில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து ரவுண்ட் 7 சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 7ஓட எண்டில் 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம ரவுண்டு 6 வந்து ஒவ்வொரு பேக் லூப்பில் ஒர்க் பண்ணோம். இப்போ ரவுண்ட் 7. இப்போ நம்ம ரவுண்ட் 8 பண்ண போகிறோம். ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 14 வரைக்கும் 8 9 10 11 12 13 14 7 ரவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். எல்லா ரவுண்ட்லேயுமே நமக்கு 48 ஸ்டிச்சஸ் தான் இருக்கணும். ஓகேவா? ரவுண்ட் 7ல் 48 ஸ்டிச்சஸ். ஸோ செயின் 1, ஒவ்வொரு ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்டிச்சிலேயே ஃபஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஈச் போத் லூப்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ரவுண்ட் 8 பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 14 வரைக்கும் நீங்கள் இதே இது கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டோட எண்டில் உங்களுக்கு 48 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுறோன்னா, நம்ம பாட்டோட ஹைட்டை இப்படி கூட்டுறோம். ஓகேவா? இந்த இது ஸோ நம்ம ரவுண்டு 14 நான் முடிக்கும் போது இந்த மாதிரி ஹைட் வந்துடும். ரவுண்ட் 15 and 16 மட்டும் 15 மட்டும் பண்ணிவிட்டு 16 இந்த டிசைன் ரவுண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 14ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் 14ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 48 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா? 46 47 48. ஓகே, ரவுண்ட் 14 முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். உங்களுக்கு பாட்டோட சைஸ் வந்து இன்னும் பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் ரவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 15 போயிடலாம்.
நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் 15 பண்ணுங்கள். செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம், சிங்கிள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். yarn over 3 லூப்ஸையும் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்டிச்சஸை ஒரு ஸ்டிச்சாக மாற்றிருக்கிறோம். ஓகே, 1 சிங்கிள் க்ரூஷே, 1 சிங்கிள் க்ரூஷே, சிங்கிள் க்ரூஷே டுகெதர். அகெயின் இதை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் எண்டு வரைக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃபஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஸோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்சர்ட் பண்ணி யானை மட்டும் கிராப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் வரும், எடுத்துக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ். இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 15ஓட எண்டுக்கு வந்தாச்சு. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, ரவுண்ட் 15ஓட எண்டில் வந்து உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோம், இந்த டிசைன் ரவுண்ட். ஓகே, ரவுண்ட் 16. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் 1 போட்டுக்கோங்க. ரவுண்ட் 16 செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டிச்சில் ஓகேவா, தேர்ட் ஒன்னில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5. சேம் ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச்சில் வந்து 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த செகண்ட் ஸ்டிச்சை வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அகெயின் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5. ஓகே, அகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. இந்த இதில் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச், அகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்பில் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஸ்கிப் 1 ஸ்டிச், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் லாஸ்ட் டைம் நம்ம 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே.
நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 9 இந்த டிசைன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் இருக்குது. பாட் வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டாண்ட் மாதிரி நிற்கிற இந்த பார்ட் மட்டும் பண்ணிட்டா பாட் ஓவர் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அடுத்து வந்து நம்ம சாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இந்த யான் வந்து இப்படி உள்ளே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் லூப்பை பார்க்க முடியுது. 1 2 3 4 5 ஃபிஃப்த் ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக் லூப்பில் ஒர்க் பண்ணோம்ல, ரவுண்ட் 6. ஸோ அதோட ஃப்ரண்ட் லூப்பில் தான் நம்ம இப்போது நம்மளோட ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் லூப்பில் உங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சேம் கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டெப். செயின் 1, சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஓகே, ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயுமே 1 டைம் மட்டும் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக. ஓகே, ரவுண்ட் 6ல் வந்து உங்களுக்கு என்ன இது ஸ்டிச்சஸ் இருந்துச்சோ அதே தான் 40 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே வரும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரூஷே இந்த தெரிகிற இந்த ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணி இந்த யானையும் சேர்த்தே நம்ம தச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, 37 38 39 40. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் யானை கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் யானை ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டு பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு 5 ரவுண்ட்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். யான் மட்டும் நான் ப்ரௌன் கலர் யான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இந்த கலர் யான். ஓகே, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 சேம் ஸ்டெப் தான். 1 2 3 4 5 ரவுண்ட்ஸ் மட்டும் சேம் ஹூக் சைஸ் வச்சு பண்ணிடுங்க. நானும் உங்கள்கிட்ட பண்ணிவிட்டு வந்து எப்படி மட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாயில் பண்ணும் போது மட்டும் இந்த சென்டரை வந்து ஃபுல்லாக பிடிச்சி இந்த சர்க்கிளை வந்து இப்படி இழுத்து க்ளோஸ் பண்ணிடாதீங்க. சின்னதாக ஒரு ஹோல் வந்து விட்டுருங்க. ஓகேவா? ரவுண்ட் 1ல். ஓகே, ஸோ தட் நம்ம வந்து நம்ம ஃப்ளார்ஸை வந்து உள்ளே அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ நம்ம எப்பவும் போல் ரவுண்ட் 1 முடிக்கும் போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. நான் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் 5 வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 5ஓட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 5th ரவுண்ட் எண்டு வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை வந்து நல்ல லாங் டெயில் விட்டுக்கோங்க. ஏன்னா அதை தான் பாட்டில் தைக்க போகிறோம். இந்த மாதிரி லாங் டெயில் விட்டுட்டு யானை எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட பண்ண பாட்டில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஃபைபர் ஃபில் காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரேண்டமாக கொஞ்சம் மட்டும் இப்படி உள்ளே இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த பாட்டை இந்த சாயிலை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த டிசைன் பண்ண இந்த பேக் லூப்பில் நீங்கள் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் இது பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 2 லூப்ஸ்லேயும் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற இந்த பேக் லூப்பில் உங்களோட டார்னிங் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் உங்கள் பாட்டோட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. பார்க்கும் போது இது சின்னதாக இருக்கும், பட் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் பண்ணும் போது
நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் வந்து பண்ணிக்கோங்க. அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொஞ்சம் கேப் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து அந்த பாட் ஷேப் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டஃபிங்கை கொடுத்துருங்க. ஓகே, இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தச்சிடலாம். லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ஃப்ளவர் பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாட் நீங்கள் நிறையா பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம க்ராச்செட்டிங்லேயே ஃப்ளார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் ஃப்ளார்ஸ், டெய்ஸி, சன்ஃப்ளார்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் டுட்டோரியல்ஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் போடலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி நமக்கு வந்து ஹோம் டெக்கராக இல்லை கிஃப்ட் பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.